உங்களுக்குள்ள என்னெல்லாம் இருந்துச்சோ, உங்கள் ஆவியில் என்னெல்லாம் இருந்துச்சோ, உங்கள் விசுவாசத்தில் என்னெல்லாம் இருந்துச்சோ, உங்கள் எதிர்பார்ப்பில் எல்லாம் இருந்துச்சோ, இது எல்லாம் உங்கள் கண்களால், உங்கள் சொந்த கண்களால் பார்க்க போகிறீங்க. மற்ற எல்லாரும் பார்க்க போகிறாங்க. என்னை முறைச்சவன், என்னை பொறாமப்பட்டவன், என்னை அசட்டை பண்ணவன், என்னை ஏளனமாக பேசினவன், இவன் பெருமைக்காரண்டான்னு சொன்னவன் எல்லாம் பார்க்க போகிறாங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரே ஒரு கீ, நோயிங் த ரெவலேஷன். தேவன் தமது குமாரன் முகத்தில் மகிமையின் அறிவாகிய ஒளிய வச்சார். அதே சேம் மகிமையின் அறிவு 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 அறிவாகிய ஒளி எனக்குள்ள இருக்கு. இதுக்காக டெய்லி தோத்திரம் பண்ணுங்க. வசனத்தை கை வச்சு தோத்திரம் பண்ணுங்க. ஞாபகம் வரும்போதெல்லாம் தோத்திரம் பண்ணுங்க. அப்போ உங்கள் கண்களால் எவ்ரிதிங் ஃப்ரம் இன்சைட் டு அவுட்டு பேசிட்டு வர்றேன், பெர்த்து பேசிட்டு வர்றேன், மேனிஃபெஸ்டேஷன் பேசிட்டு வர்றேன். இனிமேல் பர்த்து தான், இனிமேல் மேனிஃபெஸ்டேஷன் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. எல்லாரும் பார்க்க போகிறாங்க, தேசம் பார்க்க போகுது. ஆனால் உலகம் முழுவதும் இந்த கேம்பஸ் பார்க்க போகிறாங்க, வரப்போகிறாங்க. காரை பாருயா, ஆவில பாரு, வீட்டை பாரு, கல்யாணம் ஆனுமோ பொண்ணை பாரு, மாப்பிள்ளைய பாரு. ஆபிரகாம் என்ன சொன்னாரு? இல்லைங்க, பாருன்னு தான் சொன்னார். வானத்தை கற்களை ஏறெடுத்து என்ன வாக்குத்தத்தை சொல்லிட்டு, எப்பா எப்படிப்பா ஆகும், நான் என்ன பிள்ளை இல்லாமல் இருக்கிறேன்னு, ஏன் ஃபுல் வானத்தை பாடுறான்னாரு. ஃபுல் அவன் சொல்ல, நான் சொல்றேன். வானத்தை பார், வானத்து நட்சத்திரங்களை என்ன கொடுமா நீங்க பார்க்கணுங்க. பார்க்கறதுக்கெல்லாம் பழகணும். ஒவ்வொன்றையும் அந்த பைபிள் பிரிஸ்கிரிப்ட்லயே பார்க்கணும். பைபிள் பிரிஸ்கிரிப்ட்ல நீங்க பார்க்க கற்றுக்க